அதிமுக கூட்டணியில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு முன்னதாக தொகுதி பங்கீட்டை முடிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? இன்னும் புதிய கட்சிகள் வரலாம் அப்படின்ற ஒரு வியூகங்கள் இருக்கக்கூடிய நிலையில தொகுதி பங்கீட்டை அதிமுக வேகப்படுத்துவதற்கான காரணம் என்ன? என்ன சிக்கல் இருக்குது முடிக்கிறதுல? தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதை இறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக தேமுதிக இன்னும் கூட்டணி முடிவை எடுக்காத நிலையில தற்பொழுது எந்தெந்த தொகுதிகள் என்பதை ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. தேமுதிக ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் வட மாவட்டங்கள்ல பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும், அதே போல தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை கேட்பார்கள் என்ற ஒரு தகவல் இருப்பதால் தேமுதிக கூட்டணியில் இடம்பெற்றதற்கு பின்னர் அதற்கான முடிவை இறுதி செய்ததற்கு பின்னர் தான் மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதி செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக தெரிகிறது. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வர இருக்கிறார். அப்போது தேமுதிக உள்ளிட்ட தற்போது மற்ற கட்சிகளையும் கூட்டணியில் இணைத்து அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை இடம்பெற செய்வது, அதற்கு முன்பாகவே எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலோடு அதிமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தற்போது வேகப்படுத்தியிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பேருங்க. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். என்டிஏ கூட்டணி முழு வடிவம் பெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய கடந்த கூட்டத்திற்கு பிறகு பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருக்காங்க. தொகுதி பங்கீட்டையும் மேற்கொள்ள முடியல. புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு தற்போது என்டிஏ கூட்டணி? பொதுவாக ஒரு கூட்டணி முழுமை பெற வேண்டும் என்றால் முதலில் முடிவு செய்ய வேண்டியது தொகுதிகளின் எண்ணிக்கை. இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தலைவர்கள் தங்களுக்குள் இன்ஃபார்மலாக பேசி முடிவு செய்து விடுவார்கள். அதாவது 17 தொகுதி 6 தொகுதி என்று இன்ஃபார்மலாக பேசி விடுவார்கள். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாது. அதற்கு பிறகு முக்கியமான வேலை என்னவென்றால் இன்னின்ன தொகுதிகள் என்று இனங்கண்டு கொள்வது. இதுதான் ஒரு பிரச்சனை. காரணம், ஒரே தொகுதியை கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் விரும்பும். இதை தாண்டி தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெற வேண்டும். அதிமுக அல்லது என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன் முழுமை பெறவில்லை என்றால், இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அது 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூட 17ஆம் தேதி நாங்கள் கூட்டணியை பற்றி முடிவு செய்து விடுவோம் என்று அதை வைத்துத்தான் சொன்னார். ஆனால் இப்போது 23ஆம் தேதி என்று மீண்டும் ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த இழுபறி நிலை நீடிக்கிறது. தேர்தல் அறிவிப்பாணை வந்துவிட்டால் ஒரு அவசரம் வந்துவிடும். அதற்கு பிறகு முன்பின்னாக கூட்டணிகள் முடிவாகிவிடும். இங்கு திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் நிலைப்பாடு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோஷத்தை கைவிட்டது மாதிரி தெரிகிறதே தவிர எத்தனை தொகுதிகள் கேட்பார்கள் என்று தெரியாது. திமுக கூட்டணியில் 22ஆம் தேதிக்கு மேலதான் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அதிமுகவும் அவசரம் இல்லை என்று நினைக்கிறது. அதிமுகவில் ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபிக்கு பங்கு கிடையாது என்பதுதான் நிலைப்பாடு. எத்தனை தொகுதிகள் என்பதற்கான ஒரு இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்கும். பிஜேபிக்கு எத்தனை தொகுதி தான் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கட்சிக்காரர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதை அப்படியே கொடுத்து விட வேண்டும் என்கிற கட்டாயம் அந்த மேஜர் பார்ட்னருக்கு கிடையாது. ஒரு வகையில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தேமுதிக வரவு தாமதமாவதற்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிலைப்பாடு தெரியாது ஒரு காரணமாக இருக்கும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படாதது முக்கிய காரணம் என்பது எனது கருத்து. உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தலைமை அதிமுக தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட டெல்லியிலிருந்து தலைவர்கள் வந்தாதான் அது வேகம் எடுத்தது அல்லது ஒரு இறுதி வடிவம் பெறுது, அந்த டெட்லாக் உடைச்சி அதை ஒருங்கிணைக்க முடியுது. இது எதையின் வெளிப்பாடு? இந்த கூட்டணிக்குள்ள பாஜகவுடைய கை ஓங்கி இருக்கிறத காட்டுதா? அதிமுக பிரதமர் நரேந்திர மோடியோட வருகையை முன்வைத்து இது மாதிரியான மூவ்மெண்ட்ஸை பண்றதுக்கான காரணம் என்ன? அதாவது இது திமுக அணியை பொறுத்தவரை முக ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ். ஹி அலோன் கான் டு அண்ட் அன்டு திங்ஸ் இன் டிஎம்கே அலைன்ஸ். அந்த அளவுல ஒற்றை தலைமை அந்த அணிக்கு ஒரே தலைவரா முக ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அதிமுக அணியில இல்லை என்றாலும் கூட பாஜகவோட ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறார். குறிப்பா பாமக ஒரு முக்கியமான கட்சி, 5 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில பிளவுபட்ட பாமகவில் அன்புமணி தனக்கு தேவையானவர் என்ற ஒரு முடிவை
அவர் இத்தனைக்கும் அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இருந்தவர், அவருக்கு வழக்குகள் இருக்காததெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் அன்புமணி தனக்கு தேவையானவர், தான் எடப்பாடியில் எம்எல்ஏ ஆவதற்கு அன்புமணியின் பங்களிப்பு தேவை என்ற அடிப்படையிலும் வட தமிழகத்தில் போட்டி போடுவதற்கு அன்புமணியோட அவசியம் முக்கியம் என்ற அடிப்படையில் அன்புமணியை என்டிஏ கூட்டணியில் பாஜகவில் இருந்த அன்புமணியை அதிமுக கூட்டணி கட்சி தலைவராக எடுத்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, வெளிப்படையான ஒரு உண்மை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கே ஒரு கிளி கொடுத்து பாஜக கூட்டணி கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்துள்ளார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் தேமுதிகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை விரும்பவில்லை. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் பாமகவிற்கும் தேமுதிகவுக்கும் உள்ள அந்த மோதல் எந்த சூழ்நிலையிலும் வெடிக்கலாம். தொண்டர்கள் மத்தியிலும் அதை ஒரு பொருந்தா கூட்டணியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார்.